ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையிலான ஆன்லைன் கேமிங் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. ஆன்லைன் கேமிங்களுக்கு தெளிவான சட்டங்கள் இல்லை என்பதால் அதற்கு பலர் அடிமையாவதுடன் பல மோசடிகளும் அரங்கேறி வருகிறது. இதை முறைப்படுத்த புதிய ஆன்லைன் கேமிங் மசோதாவை கொண்டுவர ஒன்றிய அரசு முடிவு செய்தது. இதற்கு அமைச்சரவையில் ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரில் இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பதவி பறிப்பு மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கத்தில் ஈடுபட்டனர். இந்த முழக்கத்திற்கு நடுவே குரல் வாக்கெடுப்பின் மூலம் ऑनलाइन गेमिंग मसौदा நிறைவேற்றப்பட்டது. प्रश्न ये कि विधेयक को पारित किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष प्रस्ताव स्वीकृत हुआ, विधेयक पारित हुआ. இந்த மசோதா மூலம் பணம் வைத்து விளையாடும் அனைத்து கேமிங் பரிவர்த்தனைகளும் தடை செய்ய முடியும். ஆன்லைன் கேமிங்களுக்கு பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் செயலாக்கம் செய்ய அனுமதிக்கப்படாது. இது சட்டமானால் ஆன்லைன் சூதாட்டம் நடத்துபவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை அல்லது 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதுபோன்ற விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினால் 50 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். மீண்டும் மீண்டும் குற்றம் செய்தால் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதனிடையே கடந்த ஜூலை 12ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதில் மக்களவையில் 12 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 15 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.